So Netherlands versus Nepal match 7 at Dallas நடந்து முடிஞ்சிடுச்சு. Netherlands 6 wickets வித்தியாசத்துல வின் பண்ணி 2 crucial points win பண்ணிட்டாங்க. So toss win பண்ணி bowling எடுத்தாங்க Netherlands and Nepalனால 106 தாங்க அடிக்க முடிஞ்சது. அதுல டாப் ஸ்கோரர் கேப்டன் ரோஹித் படால் அவர் வந்து பாத்தீங்கன்னா 37 ரன்ஸ் அடிச்சாரு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் வேற யாரும் பெருசா அடிக்கல. அண்ட் லாஸ்டா வந்து கரண் அவர் வந்து ஒரு 2 6 அடிச்சாரு. அதனால தான் 100க்கு மேலே ஸ்கோர் போச்சு. அண்ட் நெதர்லாண்ட்ஸோட bowling எஃபர்ட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபீல்டிங்கை பத்தி பேசியே ஆகணுங்க. வேற லெவல்ல இருந்தது, அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. அவங்க ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட கேச்சிங்கா இருக்கட்டும். அண்ட் bowlingல ஸ்பின்னர் பிரிங்கிள் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வேன் வீக்கர் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. வேன் வீக் ஃபயரிங் ஸ்பெல் அவரும் 2 விக்கெட்ஸ், டிம் டெல்லியே வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சோ கம்ப்ளீட் சூப்பர் bowling எஃபர்ட் தான் சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல இட் வாஸ் நாட் ஈஸி விக்கெட்டுங்க. அது 2 பேஸ்ட் விக்கெட். அண்ட் மேக்ஸ் அவுட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி 54 நாட் அவுட் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி நெதர்லாண்ட் வின் பண்ண வச்சாரு. ஸோ 18.4 ஓவர்ஸ்ல என்ன முடிச்சாங்க. நேபாள் bowling வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா டஃப் கொடுத்தாங்க. பட் பேட்டிங்ல டெஃபினட்டா அவங்க 20-25 ரன்ஸ் ஷாட் கிளியரா தெரிஞ்சுது. எனிவே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நேபாளோட கிரௌடுக்கு வந்து ஹியூஜ் சல்யூட்டுங்க. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் கிரௌட், எல்லாமே நேபாள் ஃபேன்ஸ் தான். அல்டிமேட்டா இருந்ததுதான் சொல்ல முடியும். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.